விருதுநகர் நடேசர் நாட்டியாலயாவின் 21ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாட்டுக்கொரு புலவன் பாரதிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இசை பயின்ற மாணவர்கள் பாட்டு செய்ய பரதம் பயின்ற 147 மாணவியர்கள் 33 நிமிடங்கள் இடைவிடாது பரதம் ஆடி உலக சாதனை நிகழ்வினை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சி VMGRR ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அம்பாள் ஆர் முத்துமணி தலைமை தாங்கினார். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ் பேராசிரியர் வினோத், VMGRR சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி தாளாளர் வசந்த சிங்கரலிங்கம், பள்ளி முதல்வர் சுந்தர் சொர்ணேஸ்வரன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் உலக சாதனையாக இந்நிகழ்ச்சியினை பதிவு செய்தது. கிருஷ்ணவேணி பாலமுருகன், பாரதி சிவகுமார், மேகலா ராமகிருஷ்ணன் மற்றும் இன்ஜினியர் சிவகுமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்டனர். உலக சாதனை சான்றிதழ் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டது. நடேசர் நாட்டியாலயாவின் நிறுவனர் அகிலா அழகர்சாமி நன்றியுரை கூறினார். இச்சாதனை மூலம் வளரும் இளம் தலைமுறைக்கு தமிழ் மீது ஆர்வம் வரவழைக்கும் நோக்கத்தில் நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆகும். Thank you.
நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னை தானே கொண்டாடி கொள்கிறது. என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையான செய்து மனிதனை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பண்ண ரெக்கார்டுக்கு தான் மேடம்க்கு அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் பலத்த கரகொலி எழுப்பி உற்சாகப்படுத்தலாம். நன்றி மேடம். பாட்டு பாடுற பிள்ளைங்க எல்லாருமே முன்னாடி உங்க சீட்ல போய் உட்காந்துக்கலாம்ப்பா. எதுக்காக பாரதியை இந்த பரதத்தோடு இணைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு ஒரு மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு மிகச்சால பொருத்தமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பாரதிக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதற்கான காரணம், அவர் அத்தனை விதமாக நம் வாழ்க்கையோடு இணைந்த கவிதைகளையும் பாடல்களையும் குழந்தைகளுக்கான ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையிலும் அவர்களை சிந்தனையை சரி செய்வதற்கும் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிக்கொள்வதற்கான முனைப்போடு இருக்கக்கூடிய வரிகளையுமே அவர் எழுதி அதில் வீரமும் விவேகத்தையும் கலந்து கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு அந்த புரோகிதர் வரலை. அப்ப அவங்க அத்தை சொல்றாங்க, பாரதியோட அத்தை, நம்ம பாரதியை எப்படியாவது ட்ரை பண்ணுவோம், அவன் பேசினா நல்லா பேசுவான். இவருக்கு ஒப்புதல் இல்லை. சரி பார்ப்போம் அப்படின்ட்டாரு. இவருக்கு தெரியாமலே அவருடைய வேஷ்டி, அவருடைய அங்கவஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த அத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு அதை உடுத்தி அதன் பிறகு எல்லார் முன்னாலேயும் கொண்டு வந்து நிறுத்தினார். அப்போதுதான் பாரதி அந்த பேச்சு எல்லார் மனதிலும் பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. இவ்வளோட்டு சின்ன பையன் இந்த அளவுக்கு அழகாக பேசுகிறார் என்றால் அதை பார்த்து அவருடைய அத்தின் பேரும் மகிழ்ச்சி கொண்டார். நான் உன்னை தப்பிதமாக புரிச்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கிலிருந்து அவரோடையே உட்கார்ந்து சாப்பிட்டார். அப்படி அவர் அந்த காசியில் இருக்கும்போது கங்கை கரைகளில் அவர் படித்த அத்தனை கல்வியும் அவரை ஒரு பெரிய மாற்றம் கொண்ட மனிதனாக உலகுக்கு தந்தார். அதுக்கு பிறகு அவர் திரும்பி வந்துட்டார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எல்லா பெற்றோர்களும் கவனிக்க வேண்டியது பாரதியை பற்றி ஒரு உண்மை என்னன்னா, அவர் பல மொழிகளை கற்றார். அவருக்கு தெரிந்த மொழி கிட்டத்தட்ட 10-11 மொழிகளையும் கற்றிருக்கிறார். அதனாலதான் அவர் துணிஞ்சு சொன்னாரு, தான் கற்ற மொழிகளிலேயே மிகச்சிறந்தது எதுனா தமிழ் தான், தமிழை போல் எதுவும் இல்லை என்று அவர் சொன்னார். அந்த அளவுக்கு தமிழை பற்றி தெரிந்து உள்ளார்த்தமாக சொல்றாரு. ஏன்னா பல மொழிகளை படித்ததனால் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம தமிழ்ல எவ்வளவு முன்னேறி இருக்கோங்கிறது தெரியல. ஒரு பள்ளிக்கூடத்துல சமீபத்துல நான் ஒரு தலைப்பு பார்த்தேன், தமிழ் தவறு இல்லாமல் தமிழ் எழுதுவது எப்படி. இது குழந்தைகளுக்கு உலக ஞானம் மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கிற மனதினுடைய ஞானமும் விரிந்ததாக மாறிவிடும். அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்தில் பெருவாரியாக சாதித்தவர்கள் எல்லாம் பல 40 நிமிஷம் தண்ணி குடிக்கல. அவங்க எப்படி இதை சாதிக்க போறாங்களோன்னு நினைச்சேன். அங்க வேற பெருசா இதுல இன்விடேஷன்லேயே போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க, மாபெரும் உலக சாதனை வேற போட்டாங்க. இந்த குழந்தைகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. ஆனால் அந்த சாதனையெல்லாம் முறியடித்து விட்டார்.